شما إسرائيل أدوناي إلهي أدوناي حاد أدوناي أولئيم நான்கு திசையில் அடைந்தேன் திரிந்தேன் ஆறுதல் சொல்ல யாருமில்லை. நான்கு திசையில் அடைந்தேன் திரிந்தேன் ஆறுதல் சொல்ல யாருமில்லை. உன்னதமானவர் மறைவினில் வந்தேன், உன்னதமானவர் மறைவினில் வந்தேன். நிம்மதி நிம்மதி அடைகின்றேனே, நிம்மதி நிம்மதி அடைகின்றேனே. வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா. அமர்ந்து கொள்வோம். 1 யோவான் 4:8 எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அதுக்கப்புறம் உள்ள போலாம். ஓகே, வாசிங்க. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எல்லாம் சேர்ந்து வாசிங்க, எல்லாம் சேர்ந்து வாசிங்க. இன்னொரு முறை. சரி, கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. நாம் இந்த நாட்களில் உண்மையான அன்பு அப்படிங்கிற தலைப்புல நாம் ஆண்டுடைய வார்த்தையை நாம் கவனிச்சுட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு நான் எடுத்துட்டு வந்திருக்கிற இந்த பிரசங்கத்தை இன்னைக்கு ஃபுல்லா உங்களுக்கு சொல்லி முடிக்க முடியாது, ஏன்னா டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல நான் முடிச்சிருவேன். ஓகே, ஏன்னா ஏற்கனவே நீங்க நல்ல ஒரு நிறைவான தியான நேரத்துல கத்த நடத்துறபடி ஒரு காரியத்தை செஞ்சிட்டதுனால மெசேஜை ஃபுல்லா கொடுத்து முடிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கல. ஆண்டவர் எனக்கு அப்படி ஒரு கைடன்ஸ் கொடுக்கல. 1 யோவான் 4:8 தேவன் அன்பாகவே இருக்கிறார், அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். சோ இதுல நம்ம படிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், தேவ அன்பின் நோக்கம். நம்ம ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறாரு, நம்ம மேல அன்பா இருக்காரு. அதுக்கு என்னங்க ஒரே அவர் அப்படி நம்ம மேல அன்பா இருக்கிறதுக்கு ஒரே ஒரு நோக்கம் தான் இருக்கு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவர் உங்க மேல அன்பா இருக்கிறதுக்கு 1000 நோக்கங்கள் கிடையாது, ஒரே ஒரு நோக்கம்தான். அந்த ஒரு நோக்கத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இப்ப இருக்கிற மாதிரி சொல்லுங்க, இப்ப இருக்கிற மாதிரி இருக்க மாட்டீங்க, நீங்க வேற லெவலுக்கு மாறிடுவீங்க. சரி, அப்போ இன்னைக்கு நம்ம படிக்க போற விஷயம் தேவ அன்பின் நோக்கம். உலக தோற்றத்துக்கு முன்னாடியே நம்ம மேல அன்பு வச்சாரே, சிருஷ்டிக்கும் போது நம்மளை விசேஷமா படைச்சாரே, மனுஷன் விழுந்ததுக்கு அப்புறம் கூட அவருடைய நோக்கத்தை அவர் மாற்றவே இல்லையே. கல்வாரி சிலுவையில நம்ம மேல வச்ச அன்பை காண்பிக்கிறதுக்கு, நான் உன்னை எவ்வளவு நேசிக்கிறேன் பாரு,
அப்படிங்கறத காட்டுறதுக்கு நீ என்னை வந்து நீ என்னதான் அடிச்சாலும் என்னதான் குத்துனாலும் நீ என்னதான் என் முகத்துல துப்பி என்ன கொன்னே போட்டாலும் உன் மேல நான் வச்சிருக்கிற அன்பை மாத்த முடியாது அப்படின்னு சொல்லி அன்பை காமிச்சாரே. இவ்வளவு பெரிய அன்பு வச்சிருக்காரு. அதுக்கு என்னங்க நோக்கம்? தேவன் அன்பா இருக்காரு அப்படின்னு சொல்லி நீங்க இஷ்டத்துக்கும் வாழ்றது இல்லை. பைபிள் படிக்காம ஜெபம் பண்ணாம இருக்கிறதுக்கு ஏன் பைபிள் படிக்கல? ஆண்டவர் அன்பா இருக்காரு அப்படி நீ சொன்னேன்னா அவருடைய அன்பே உனக்கு புரியல. ஏன் பைபிள் வாசிக்கல, ஏன் ஜெபம் பண்ணல? ஆண்டவர் அன்பா இருக்காரு, அதெல்லாம் ஒண்ணும் முக்கியம் இல்லை அப்படின்னு நாங்க சொல்லவே இல்லை. அதெல்லாம் உங்க காதுக்கு அப்படி கேக்குது. ஓகே, ஆண்டவர் அன்பா எங்க இருக்காரு? அதுக்கு ஒரே ஒரு நோக்கம்தான். 9ஆம் வசனம் 1 யோவான் 4:9. தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே, திருவிழியத்தில் எடுத்து வச்சுக்கோங்க, நாம் பிழைக்கும்படிக்கு, தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. ஒரே ஒரு நோக்கம் தாங்க. என்ன அந்த ஒரே ஒரு நோக்கம்? குமாரனாலே வாழ்வு பெற வேண்டும். நீங்க வாழ்ந்திருக்கணுங்க. அதுக்காக தான் அப்பா உங்க மேல அன்பா இருக்காரு. ஆண்டவர் உங்க மேல அன்பா இருக்க காரணமே என்ன? நீங்க வாழ்ந்திருக்கணும். இத திருவழியத்துல வாசிப்போம். நாம் வாழ்வு பெறும் பொருட்டு, நாம் வாழ்வு பெறும் பொருட்டு கடவுள் தம் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார். இதனால் கடவுள் நம் மீது வைத்த அன்பு வெளிப்பட்டது. சோ நம்ம வாழ்வு பெறணும். நம்ம தாழ்ந்து போயிடக்கூடாது. உங்களை தாழ்ந்து போக வைக்கணும், இல்ல உங்களை தவிக்க விடணும். நான் அன்பு கூறுறேன்னு சொல்லிட்டு, அதாவது நம்மளாம் என்ன புரிஞ்சு வச்சிருக்கோம்னா, ஆண்டவர் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நான் உன்னை எவ்வளவா நேசிக்கிறேன் அப்படின்னு நம்ம மேல ரொம்ப அன்பை காமிச்சு நம்ம அந்த அன்புல மயங்கிடுவோம் பாருங்க. மயங்கின உடனே இப்ப உலகத்துல அப்படி நடக்குது. சில ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படி தேடி வந்து இந்த லவ் பண்றவங்க எல்லாம் பாருங்களேன், தேடி வந்து பயங்கரமா லவ், நீ தான் என் உயிர், நீ தான் எனக்கு அப்படி, நீ தான் எனக்கு இப்படின்லாம் சொல்லி அப்படியே அன்பை காமிக்கிற மாதிரி காமிச்சு அதுக்கப்புறம் அவங்களால எந்த காரியம் நடக்கணுமோ நடந்ததுக்கு அப்புறம் திரும்பி கூட பார்க்க மாட்டான். கடைசியில பார்த்தா அந்த அன்புக்கு மயங்கினவங்க இவங்களை துரத்திக்கிட்டே ஓடுற மாதிரி இருக்கும். ஆனா இங்க அப்படி கிடையாது. ஆண்டவர் வந்து நம்ம மேல அன்பு வச்சு அந்த அன்பை காமிச்சு அந்த அன்புல நம்ம மயங்கிட்டதுக்கு அப்புறம் இனிமேலு நீ என்ன தேடி துரத்திக்கிட்டு வா, நான் உனக்கு முகத்தை திருப்பிட்டு போவேன், நீ என்ன துரத்திட்டு வா, நான் உனக்கு பாடு கஷ்டம் எல்லாம் கொடுப்பேன், எல்லாம் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்றவர் கிடையாது. ஒரு ஆமீன் சொல்லுங்க. அப்பா நம்ம மேல அன்பா இருக்கிறது எதுக்காக? நாம் வாழ்வு பெற வேண்டும். இந்த காலை நேரத்துல ஆண்டோடைய அன்பு உங்களை பார்த்து சொல்லுது, நீ வாழ்வு பெறுவாயாக. எத்தனை பேர் ரிசீவ் பண்றீங்க? ரிசீவ் பண்றவங்க கையை தட்டி நீ வாழ்வு பெறுவாயாக. கர்த்தர் சொல்றாரு, நீ வாழ்வு பெறுவாயாக. உன் குடும்பத்துல, உன் தனிப்பட்ட வாழ்க்கையில, உன் தொழில்கள்ல, நீங்க செய்கிற ஊழியத்துல, உங்க படிப்புல, எல்லா பகுதிகளையும் நீங்க வாழ்வு பெறுவீர்களாக. வாழ்வு பெறுங்கன்னு சொல்லுது. அது நீயா அந்த வாழ்க்கையை வாழ்ந்துட வேண்டாம், குமாரனாலே அந்த வாழ்வை நீ பெறணும். அவர் மூலமா அது உனக்கு வரணும். கலாத்தியர் 2:20-21 வசனங்கள்ல, கலாத்தியர் 2:20 அதையும் திருவழியத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. கலாத்தியர் 2:20. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் வாழ்ந்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் வாழ்ந்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் வாழ்ந்திருக்கிறதோ, ரொம்ப முக்கியம், இப்பொழுது நான் மாம்சத்தில் வாழ்ந்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்தினாலே வாழ்ந்திருக்கிறேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க,
நீங்க வாழ்றதுக்கும், சொல்லுங்க பக்கத்துல உள்ளவங்களை பார்த்து அவங்க கண்ணை பார்த்து சொல்லுங்க, நீங்க வாழ்றதுக்கும் ஆண்டவர் அன்பு வைக்கிறதுக்கும் சம்பந்தம் இருக்கு. வாழ்வுக்கும் அன்புக்கும் சம்பந்தம் இருக்கு. லவ்வுக்கும், சொல்லுங்க, லவ்வுக்கும் லைஃபுக்கும் சம்பந்தம் இருக்கு. லவ் இல்லாத, சொல்லுங்க, லவ் இல்லாத லைஃபே இல்ல. அது நைஃப்னா தெரியுதா? கத்தி, புரியுதா? சோ ஆண்டவர் ஏன் நம்ம மேல அன்பா இருக்காரு? நீங்களும் நானும் வாழ்ந்திருக்க வேண்டும், வாழ்வு பெற வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்துக்காக தான் சிலுவையில வந்து அந்த அடி ஆழத்துக்குள்ள இறங்கி அந்த அன்பை காமிச்சிருக்காரு. எசேக்கியேல் 16 மட்டும் படிங்க. டீட்டெயிலா நீ அதுக்குள்ளதான் நம்ம தங்கி இருக்க போறோம். இந்த நோக்கம் வாழ்வு பெறுதல். சோ நம்ம வாழ்ந்திருக்கணுங்கிறது அப்பாவுடைய நோக்கம். உங்களை சாகடிக்கணும், உங்களை கொல்லணும், இல்ல உங்களை எப்ப தப்பு பண்ணுவீங்கன்னு பார்த்து பலார்னு அறையணும், இல்ல சீக்கிரமா உங்களை சாகடிச்சு பரலோகம் கொண்டு போயிடணும். இதெல்லாம் அப்பாவுடைய நோக்கமே கிடையாது. புரியுதா? ஆபிரகாமை பார்த்து, ஆபிரகாமே உன் வீட்டை விட்டு உன் எல்லாத்தையும் விட்டுட்டு வா, நான் உன்னை பரலோகத்துக்கு கூட்டிட்டு போவேன்னு அப்பா சொல்லல. நீ உன் தகப்பன் வீட்டை விட்டுட்டு வா, நான் உன்னை என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். உன் பேரை என்ன செய்வேன்? பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமா இருப்ப. அப்படிதான் சொல்றாரு. சரிங்களா? அதே மாதிரி ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, நோவா, தாவீது யாருகிட்டையுமே அவங்கள கூப்பிடும் போது உன்னை நான் பரலோகம் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிடல. ஏற்பாட்டிலையுமே நம்மளை பார்த்து ஆண்டவர் கூப்பிடும் போது மனம் திரும்புங்கள், நீங்க பரலோகத்துக்கு நான் உங்களை கொண்டு போவேன்னு சொல்ல, நீ மனம் திரும்பிட்டேன்னா பரலோக ராஜ்யம் எங்க இருக்கு? உனக்கு பக்கத்துல உன் கையில இருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ இந்த பூமியை என்ன பண்ணிட முடியும்? பரலோகமா மாத்திர முடியும். இப்படி நான் சொன்ன உடனே இப்ப உங்க காது கேட்கும், அப்ப பரலோகம் எல்லாம் முக்கியம் இல்லைன்னு சொல்றாரோ? ஏங்க அது பெட்டுங்க, நைட்டு போய் படுக்கிற பெட்டு. நீ காலையில் எழுப்பினதுக்கு அப்புறமே பெட்டு 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 பெட்டே என் சொந்தமே, என் பெட்டே என் சொந்தமே நீ சொல்லிட்டு இருந்தேன்னா நீ ஒன்ன மாதிரி ஒரு படு சோம்பேறி யாரும் இருக்க மாட்டாங்க. நீ செய்ய வேண்டிய வேலையை செஞ்சு முடிச்சா ஆட்டோமேட்டிக்கா நைட் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா எங்க போற? பெட்டுக்கு போற, அவ்வளவுதான். ஆனா நம்ம கிறிஸ்தவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த பெட்டையே காமிச்சு மிரட்டி, அது நீங்க கடைசியா இந்த பூமியில எல்லாம் செய்ய வேண்டிய வேலையை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அது கடைசியா கர்த்தருடைய வருகை தாமதிச்சா கடைசியா போற இளைப்பாறும்படியா போற பெட்டு. சோ ஆண்டவர் யார்கிட்டயுமே அப்படி சொல்லுங்க. அதனால நான் பரலோகம் இல்ல, பரலோகத்துக்கு நம்ம போக மாட்டோம் நான் சொல்லல. பரலோகத்துக்கு போவோம், பரலோகம் இருக்கு. அது பெட் மாதிரி வேலை செஞ்சு முடிச்சு எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அங்க போகணும். நான் ஒண்ணு கேட்கிறேன், பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவேங்கிற அந்த வார்த்தை இருக்குல்ல, அந்த ஜெபம் இருக்குல்ல, அந்த ஜெபத்துல ஆண்டவரே நான் தயவு செய்து பரலோகத்துக்கு கூட்டிட்டு போயிருங்க அப்படிங்கிறதான அதுக்கு ரிலேட்டடான வார்த்தை அங்க ஏதாவது இருக்கா? சும்மா பார்த்து சொல்லுங்க, பார்த்தே சொல்லுங்க. நான் முடிக்க போறேன். பார்த்தே சொல்லுங்க. நான் பிரிஸ்கிலா சார் பாருங்க ரூபிஷ் எங்கேயாவது இருக்கா? ரூபிஷ் சார் அந்த ஜெபம் முடியறதுக்குள்ள
பரமனில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அப்புறம் எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அடுத்து எங்க கடனாளிக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல, அடுத்தது தீமையை ரட்சித்துக் கொள்ளும். இதுல எங்கேயாவது பரலோகத்துக்கு கூட்டிட்டு போயிருங்க, பரமண்டலம் இருக்கிற எங்கள் பிதாவே என்னை எப்படியாவது என்ன சாகடிச்சு பரலோகம் கொண்டு போயிருங்க அப்படிங்கிற மாதிரியான வார்த்தை எங்கேயாவது இருக்கா? இல்ல. அவரே அவர் ஜெபத்துல முக்கியப்படுத்தி இதை சொல்லல. இன்னும் சொல்ல போனா யோவான் 17:14-15, நான் இவர்களை பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளல. அவங்கள நீங்க இந்த பூமியில அவங்க இருக்காங்கப்பா, அவங்கள தீமையிலிருந்து காப்பாத்துங்க. அப்படி 17:15 படிங்க. நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல். பாருங்க, அவர் ஜெபத்துல அவர் என்ன ஜெபிக்கலையா? எடுத்துக்கொள்ளுங்க, சீக்கிரமா எடுத்துக்கோங்க, எடுத்துக்கோங்க. உன்னை பத்தி இயேசு அப்படி ஜெபிக்கலையே. ஏன் நீ மட்டும் அடிக்கடி எப்படா போவோம், எப்படா செத்து பரலோகம் போவோம், என்னை எடுத்துக்கோங்கப்பா, என்னை எடுத்துக்கோங்கப்பா, என்னை எடுத்துக்கோங்கப்பா, நீ ஏன் தவிக்கிற? படிமா. நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். தீமையிலிருந்து நீங்க காக்கணும் நான் வேண்டிக்கிறேன்னு சொல்றேன். அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆண்டவர் உங்க மேல அன்பு வச்சிருக்கிறது உங்களை சீக்கிரமா பரலோகம் கொண்டு போறதுக்கு இல்ல. சொல்லுங்க, நான் சொல்றத அப்பா சொல்லுங்க, அப்பா சத்தமா சொல்லுங்க, அப்பா என் மேல அன்பு வச்சிருக்கிறது என்ன சீக்கிரமா பரலோகத்துக்கு கொண்டு போறதுக்கு இல்ல. அப்ப எதுக்கு? இந்த பூமியில பரலோகத்தை கொண்டு வர்றதுக்கு. அக்கிரமமும் அநியாயமும் நிறைஞ்சிருக்கிற இந்த பூமியில வயசு வித்தியாசம் பார்க்காம பலாத்காரம் பண்றான், கொலை பண்றான், திருடுறான், பொய் சொல்றான், எல்லாம் அந்தகாரங்கள் நிரம்பி இருக்கு. இந்த பூமியே சீர்கெட்டு போயிருக்கு. இப்படி இருக்கிற இந்த பூமியை சீர்படுத்தி இந்த பூமிக்குள்ள பரலோகத்தை கொண்டு வர்றதுக்கு தான் ஆண்டவர் அந்த கனவோட தான் உங்களை இந்த பூமிக்கு அனுப்பி இருக்காரு. என்ன இந்த பூமிக்கு அனுப்பி இருக்காரு? அதாங்க கனவு. பரமண்டலங்களில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. இந்த கனவு நமக்கு நிறைவேறணும் நம்ம வாழ்க்கையில. இதை நீங்க செஞ்சு முடிச்சிட்டீங்கன்னா அது பெட் மாதிரி. அது கரெக்டா அந்த 100 வயசுல 120 வயசுல அது எப்ப பெட்டுக்கு போகணுமோ அப்ப பெட்ல கொண்டு போய் படுக்க வச்சிருவாரு. அந்த பெட்ல போய் படுக்கிறதையே முக்கியப்படுத்தி பெட்டு 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 பெட்டுன்னு என்ன? சோ இந்த பூமியை பரலோகமாக்கணும். அதுக்குதான் கர்த்தர் நம்மளை இந்த பூமிக்கு வச்சிருக்காரு. அது நடக்கணும்னா நீ வாழ்ந்திருக்கணும். எசேக்கியேல் 16:6 படிச்சு முடிப்போம். ஆகையால் நீ இஸ்ரவேல் வம்சத்தாரை நோக்கி, அதை திருவிழியத்தில் எடுத்துக்கோங்க. அத சொல்லி நான் அனுப்ப போறேன். ஆகையால் இஸ்ரவேல் வம்சத்தாரை நோக்கி திரும்புங்கள், உங்கள் நரகலான விக்கிரகங்களை விட்டு திரும்புங்கள். எசேக்கியேல் 16. நான் உன் அருகே கடந்து போகும்போது மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் நீ உன் ரத்தத்தில் கிடக்கிறதை கண்டு உன் ரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்றேன். ஆம், உன் ரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்று சொன்னேன். 2 முறை சொல்றாருங்க. அதாவது நீங்க தமிழ் பைபிள்ல இப்படி பாத்தீங்கன்னா இதை பொழைச்சிட்டு போ அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குல்ல. பிழைச்சிரு, ஏதோ பொழைச்சு போ, உன்னை விட்டு வைக்கிறேன், இந்தா வாங்கிக்கோ, இந்த பணத்தை வாங்கிட்டு எப்படியோ போய் பொழைச்சுக்கோ போ அப்படின்னு சொன்ன மாதிரி பிழைத்திரு. ஆனா அங்க படிங்க, அவ்வழியாய் கடந்து போன நான் உன் அருகில் வந்து உன் ரத்தத்தில் நீ புரள்வதை கண்டு ரத்தத்தில் கிடந்த உன்னை நோக்கி வாழ்ந்திடு என்றேன். ஆம், ரத்தத்தில் கிடந்த உன்னை நோக்கி வாழ்ந்திடு என்றேன். என்னங்க சொன்னாரா? வாழ்ந்திரு.
இன்னைக்கு உங்க ஒவ்வொருத்தரையும் உங்க பக்கத்துல நின்னு திரியேக தேவன் உங்களை அப்படியே அரவணைச்சு அவங்க 3 பேரும் சேர்ந்து சொல்றத அப்படியே கற்பனை பண்ணுங்க. 3 பேரும் சேர்ந்து உங்களை பார்த்து சொல்றாங்க, மகளே மகனே நீ வாழ்ந்துரு. ஆம், நீ வாழ்ந்துரு. ஒரு நிமிஷம் அதை உங்களுக்கு உங்க காதுல, உங்க கற்பனை காதுல திரியேக தேவன் ஒருத்தர் மட்டும் இல்ல, 3 பேரும் சேர்ந்து சொல்றத ஒரு நிமிஷம் அப்படியே கற்பனை பண்ணுங்க. தெய்வம் சொல்றாருங்க, வானாதி வானத்தை படைச்சவர், இந்த பூமியை படைச்சவர், எல்லாம் அவர் கண்ட்ரோல்ல இருக்கு. அந்த தெய்வம் அப்படியே மனக்கண்ண பாருங்க, 3 பேருடைய கையும் உங்க மேல இருக்கு. உங்களை பார்த்து சொல்றாங்க, வாழ்ந்துரு. ஆம், நீ வாழ்ந்துரு. வாழ்ந்து. வியாதிப்பட்டிருக்கிற உன் சரீரத்தை பார்த்து 3 பேரும் சேர்ந்து சொல்றாங்க, வாழ்ந்து. பிசினஸ்ல, வேலையில, செய்யற வேலையில எங்க பார்த்தாலும் பயங்கர பிரஷரா இருக்கு, பயங்கர அழுத்தமா இருக்கு. அப்படி நிலைமையில் இருக்கிற ஒன்ன பார்த்து சொல்றாரு, பிரதர் உங்களை பார்த்து சொல்றாரு, சிஸ்டர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ வாழ்ந்துரு. நாங்க 3 பேரும் சேர்ந்து சொல்றோம், பிதா குமாரன் பரிசுத்தாவியாகிய நாங்க 3 பேரும் சேர்ந்து சொல்றோம், வாழ்ந்து. உன் குடும்பம் உடைஞ்ச மாதிரி இருக்குல்ல, பிள்ளைங்க கீழ்ப்படியல, உன் கணவர் உன்னை புரிஞ்சுக்கல, அல்ல உன் மனைவி உங்களை புரிஞ்சுக்கலையா, இல்ல காரியம் எப்படி இருந்தாலும் உங்களை பார்த்து தான் சொல்றாரு, வாழ்ந்து. தனிமையில வேதனைப்படுறேன், தனிமை என் வாட்டுது, வதைக்குது, எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, உன்னை பார்த்து தான் சொல்றாரு, மகளே. 3 பேரும் சேர்ந்து சொல்றாங்க, வாழ்ந்து. எதிர்காலம் எப்படி போகுமோ, அடுத்த அடி என்ன, என் வாழ்க்கையில அடுத்த ஸ்டெப் என்ன, நான் எதிர்பார்த்துக்கிற காரியம் நடக்குமா நடக்காதா, 3 பேரும் சேர்ந்து உன் காதுல சொல்றாங்க, வாழ்ந்துரு. இந்த வருஷம் நான் நினைக்கிற காரியம் முடியுமா, அது நடக்குமா, எனக்கு ஏதோ பெஸ்டா ஒண்ணு நடக்கணும்னு எதிர்பார்க்கனே, அதுல என்ன ஆண்டவர் என்ன செய்வார், இப்படியே விட்டுருவாரா, சொல்றாரு உன்னை பார்த்து, வாழ்ந்துரு. 3 பேரும் சொல்றாங்க, என் வாழ்க்கை இடிஞ்ச மாதிரி ஆயிடுச்சுங்க, எல்லாம் உடஞ்சிருச்சுங்க, புரோக்கன் ஆயிடுச்சுங்க. கர்த்தர் சொல்றாரு, 3 பேரும் சொல்றாங்க, வாழ்ந்துரு. இமேஜின் பண்ணுங்க, அப்படியே இமேஜின் பண்ணுங்க, நீங்க கற்பனை பண்ணுங்க, இத சத்தம் உங்க காதுல கேட்கிற மாதிரியே கற்பனை பண்ணுங்க. 3 பேரும் சேர்ந்து சொல்ற அந்த வார்த்தைய, ஒருத்தர் இல்லைங்க, 3 பேர். அவங்க 3 பேரும் சொல்லிட்டாங்கன்னா ஏஞ்சல்ஸும் சேர்ந்து சொல்லுவாங்க. பரலோக சேனையே உங்களை பார்த்து சொல்லுது, வாழ்ந்துரு. ஹாயே, ஹீப்ரூல ஹாயே, வாழ்ந்துரு. அப்படியே இந்த அடியை பாடும்போது, அப்பாவும் அம்மாவும் அரவணைக்க மூத்த அண்ணனின் மார்பினில் நான் சாய்ந்திட்டேன். அப்படியே எழுந்து நின்று அப்படியே எழும்பி நின்று அப்படியே அதை கற்பனை பண்ணுங்க. அப்படியே வேற எதையும் யோசிக்காதீங்க. 3 பேரும் சேர்ந்து உங்களை பார்த்து சொல்ற வார்த்தை, வாழ்ந்துரு, வாழ்ந்துரு. இப்ப நீங்க போகும்போது இந்த வாரம் முழுசும் நீங்க சந்திக்க போற அந்த எல்லா சூழ்நிலைகள்ல அந்த சூழ்நிலையை பெருசா பார்க்காம இந்த சத்தம் உங்க வாழ்க்கையில மேலோங்கி நிற்கட்டும். 3 பேரும் சேர்ந்து சொல்றாங்க, ஹாயே ஹெத்தியோத் யோத் ஹாயே, வாழ்ந்துரு. அப்பாவும் அம்மாவும் அரவணைக்க மூத்த அண்ணனின் மார்பினில் நான் சாய்ந்திட்டேன். அப்பாவும் அம்மாவும் அரவணைக்க மூத்த அண்ணனின் மார்பினில் நான் சாய்ந்திட்டேன். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல
நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். எல்லாம் உணர்ந்தவர்களாக அன்பு ஜீவன் ஒளியில் மூழ்கி மூவரின் மொத்தத்தில் நான் நனைந்தேன். அப்படியே கற்பனை பண்ணுங்க. 3 பேரும் சேர்ந்து பூரண பூரிப்பை அடைந்தேன். புகலிடம் வேறே தேவையில்லை. ஒரு நிமிஷம் அப்படியே கற்பனை பண்ணுங்க. 3 பேரும் உங்களுக்கு முத்தம், 3 பேரும் மாறி மாறி முத்தம் கொடுத்து சொல்றாங்க, என் பிள்ளை நீ வாழ்ந்துருமா, நீ வாழ்ந்துருப்பா, நீ வாழ்ந்துரு, நீ வாழ்ந்துரு, நீ சாக மாட்ட, நீ சாக மாட்ட, நீ தாழ்ந்து போக மாட்ட, நீ கீழே போக மாட்ட, நீ தலகுனிய மாட்ட, நீ உடைஞ்சு போயிட மாட்ட, நீ இடிஞ்சு போயிட மாட்ட. உன் வாழ்க்கையில் அந்த இல்லைன்னு சொல்ற காரியம் அது இல்லாமலே போயிடாது. நீ வாழ்ந்துரு, நீ வாழ்ந்துரு. திறக்கப்படாத காரியம் திறக்கப்பட்ட, நீ வாழ்ந்துரு, வாழ்ந்துரு. உணர்ந்தவர்களாக எல்லாபடியே உணர்ந்தவர்களாக அன்பு ஜீவன் ஒளியில் மூழ்கி மூவரின் மொத்தத்தில் நான் நனைந்தேனே. பூரண பூரிப்பை அடைந்தேன். புகலிடம் வேறே தேவையில்லை. அன்பு ஜீவன் ஒளியில் மூழ்கி மூவரின் மொத்தத்தில் நான் நனைந்தேனே. பூரண பூரிப்பை அடைந்தேன். புகலிடம் வேறே தேவையில்லை. அப்பாவும் அம்மாவும் அரவணைக்க மூத்த அண்ணனின் மார்பினில் நான் சாய்ந்திட்டேன். அப்பாவும் அம்மாவும் அரவணைக்க மூத்த அண்ணனின் மார்பினில் நான் சாய்ந்திட்டேன். அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. எல்லையில்லா அன்பிற்கோர் அல்லேலூயா. 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 கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி கையை தட்டி தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. அப்பா உங்க பிள்ளைகளை பார்த்து நீங்க வாழ்ந்துருன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறதுக்காக நன்றி அப்பா. வாழ்ந்துரு 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 வாழ்ந்துரு. ஹையே 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 வாழ்ந்துரு வாழ்ந்துரு. தேங்க்யூ அப்பா. ஹையே ஜீசஸ். என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் நண்பனானீரே, என் நண்பனானீரே, என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் துருகமானீரே, என் நண்பனானீரே. இன்னொரு ஒரு முறை என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பனானீரே. பிதாவே, ஆண்டவரே இயேசுவா நாமத்தினுடைய சமூகத்தில் வருகிறப்பா, திரியேக தேவன் நீங்க 3 பேரும் சேர்ந்து ஏகோபித்து எங்களை பார்த்து வாழ்ந்துருன்னு சொல்லி அனுப்புறீங்கப்பா. நன்றி. நீங்க எங்க மேல அன்பு வச்சிருக்கிறதே நாங்க வாழ்ந்திருக்கிறதுக்காக தான். எங்களை அப்படி நீங்க மாத்துறதுக்காக உமக்கு நன்றி. நன்றி அப்பா. நாங்க நிச்சயமா நாங்க வாழ்ந்திருப்போம் ஆண்டவரே, வாழ்ந்திருப்போம். சுத்தி நடக்கிற சூழ்நிலைகள் மத்தவங்களுக்கு நடந்ததெல்லாம் வச்சு நாங்க எங்களை முடிவு பண்றது இல்ல. எங்களை நீங்க அன்பு வச்சிருக்கிறது நாங்க வாழ்ந்திருக்கணுங்கிறதுக்காக. அந்த அன்புக்காக நன்றி. தொடர்ந்து பலப்படுத்துங்க. இந்த வார்த்தை எல்லார் மேலையும் நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறதுக்காக நன்றி. இந்த வாரம் முழுவதும் எல்லாருடைய காதல இந்த சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கட்டும். ஹாயே
எல்லாம் சொல்லுங்க, இந்த வார்த்தையை சொல்லுங்க. ஹாயே ஹாயே ஹாயே. சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கட்டுமா? ஆசீர்வதிங்க. அன்பு கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறோம். யெஷுவா நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஷ்மா இஸ்ராயேல் Adonai Eloheinu Adonai Echad Shema Israel Adonai Eloheinu Adonai Echad Shema Israel Adonai Eloheinu Adonai Echad. நம்ம சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்கள் எல்லாம் குணமாக்கி பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினால் முடி சூட்டி நன்மையினால் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஆமென். இருதயத்தில் வைத்து ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். ஆமென். இடதுகை இருதயத்தில் வைத்து வலதுகை ஆண்டவருக்கு உயர்த்தி, இவரே கேகா யாவே வயீஷ்மரேகா யாயேர் யாவே பனாவலேகா விக்னேகா ஈசா யாவே பனாவலேகா வயாஷம் லேகா ஷலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தில் பிரகாசிக்கும் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உனக்கு பிரசன்னாக்கி உனக்கு சமாதானம் ஷலோம் கட்டளையிட கடவர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யெஷுவா ஹமஷியாவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்ற சதா காலங்களிலும் நம்மளோட சில பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வரை வரைக்கும் இருந்து நம்ம எல்லாரையும் காப்பதாக. கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிற தெய்வம் எந்த விதமான நோய் வியாதிகள் பலவீனங்கள் தீமைகள் ஒன்றும் அணுகாமல் 120 ஆண்டுகளுக்கு மேலாக நம்மை வாழ்ந்திருக்க செய்வாராக. ஆமென் ஆமென் ஆமென். எல்லாம் மூணு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. Thank you. Shalom. Praise the Lord. கர்த்தரை ஆசீர்வதிப்பார். ஆமென் ஆமென். வாழ்ந்திருங்கிற சத்தத்தை கேட்டுக்கிட்டே ஓகே, நல்ல காரியமா இருந்தா கூட நீங்க பயத்தின் அடிப்படையில அல்லது யாரோ ஏதோ ஒரு மாறி போகும் உலகினிலே மாறாத தெய்வம் நீர்தானையா. மாறி போகும் உலகினிலே மாறாத தெய்வம் நீர்தானையா. கிருபையின் மேலே கிருபையை தந்து கிருபையின் மேலே கிருபையை தந்து நிர்மூலமாகாமல் காத்தீரையா. நிர்மூலமாகாமல் காத்தீரையா. வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா. வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா. வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா. வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா. என் வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா. என் இயேசுவே என் ஜீவனே, என் ஜீவனின் பலனும் மானமே, என் வாழ்க்கையின் ஒளி விளக்கே
முழுவதுமே என் வாழ்விலே வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா.